நான் நல்ல நேரம் வந்துடுத்து உங்க கையால ரிப்பனை வெட்டிட்டேன்னா வியாபாரத்தை அமோகமா ஆரம்பிச்சிடலாம். இந்த பரமும் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிடா. ஆரம்பிச்சிடலாமா? நல்ல நேரம். இன்னைக்கு ரிப்பனை வெட்டி இந்த புது கடையை திறந்து வைக்க போறது என்னோட மூத்த மருமக கல்பனா. தேங்க்யூ தேங்க்யூ. குடுமா கத்திரிக்காய் கூட வெட்டுமா. மாமா, ஆ, இந்த சபையில ஒரு விஐபி அந்தஸ்து கொடுத்து என்ன ரிப்பன் கட் பண்ண சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீ தேங்க்ஸ் எனக்கு சொல்லக்கூடாதுமா, வேதவல்லிக்கு சொல்லணும். ஆமாமா, நான் இந்த கடை திறப்பு விழாவை வேதவல்லி கையால தான் பண்ணணும்னு முதல்ல தீர்மானம் பண்ணியிருந்தேன். அவளோட நல்ல குணம்மா, அவ வளர்ப்பப்படி. இந்த குடும்பத்து மூத்த மருமகளால் தான் அந்த திறப்பு விழா நடக்கணும்னு உனக்கு இந்த வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டான். எவ்வளவு அருமையான குணம் இல்ல? யாருக்கு வரும்? இந்த மாதிரி பெண்களால தான்மா குடும்பம் நல்லா இருக்கும், செழிக்கும். கொஞ்சம் கூட அகம்பாவம் இல்லாம சுயநலம் இல்லாம மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறது என்ன அருமையான குணம் இல்ல? ஆமா, எப்படி சாப்பிடணும், எப்படி வாயை கழுவணும்னு வேதவழி கிட்ட தான் கத்துக்கணும். என்ன பேசுற? யாரும் பிச்சை போட்டு எனக்கு இந்த வாய்ப்பு வேண்டாம். கல்பனா, இத்தனை பேர் முன்னால மானத்தை வாங்காத. ரிப்பனை கட் பண்ணிட்டு உள்ள போ. கட் பண்ணுமா. ஏன் இந்த ராசிக்கார மருமகளை கட் பண்ண சொல்லுங்க. கட்டிக்க போனவனே முழுங்கினவ தானே கல்பனா. இன்னும் எத்தனை பேரை முழுங்க போறாளோ. கல்பனா, நான் பேசிக்கிறேன். நீ இவளை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இவதான் ரொம்ப ராசியானவ. இவதான் ரிப்பனை கட் பண்ண போறான். கட் பண்ணுமா. ஆமா, வேதவழி தான் என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. நான் ஆசைப்பட்டேன்னு தெரிஞ்சதும் எனக்காக அவ விட்டு கொடுத்தான்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. கல்பனா, வாய மூடுங்க. அவர் பேசுறதுக்கு நீங்களும் உடந்தையா? சபையில அநாகரிகமா நடந்துக்கிறது உங்க அப்பா. வேதவழி பெருமை இங்க இப்ப ரொம்ப முக்கியமா? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றின்னு தானே நான் சொன்னேன். அந்த நன்றியை காப்பாத்திக்க தெரியாத இவரெல்லாம் பெரிய மனுஷனா? அண்ணே தப்பு. அப்பா பத்தி தப்பா பேசக்கூடாது. வேண்டாம். தம்பி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என் அப்பா பத்தி யாராவது தப்பா பேசுனீங்கன்னா யாருன்னு பார்க்க கூட சாவடி அடிப்பேன். எங்க அப்பா அடிப்பியா? அடி பாக்கலாம். என் அப்பா பத்தி உங்க அம்மா உங்க அப்பனை கூட அடிப்பேன். என்னடி புருஷனை செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கியா சண்டை போடணும்னு? ஹலோ, என்ன சும்மா இருக்கமேன்னு பாக்குறீங்களா? ஒரு போன் அடிச்சா போதும், புளியந்தோப்புல இருந்து பசங்க வந்து கடையை சூறையாட்டு போயிடுவாங்க. தமாசே டவுல் நின்னு தவுற நான் ஐட்டக்கறேன் வர சொல்றேன். டேய் அசலே குச்சி வந்தியா குடியார கம்னா. மாமா போதும். என்னையும் என் குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? எங்க அப்பாவே அடிக்க போறீங்களா? இனிமே உங்க வீட்லயோ இல்ல கடையிலயோ நான் கால் எடுத்து வச்சேனா என்ன என்னன்னு கேளுங்க. அவ்வளவுதான். வாங்கப்பா, தள்ளு. வா வா, எழுதுப்பா. ஏறு ஏறு. கடை திறக்கிறானுங்க சடைங்க. போற விடுமா. நடந்ததெல்லாம் மறந்துருங்க. முதல்லயே உங்க கையாலதான் கடையை திறக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் ஆண்டவன் விதிச்சிருக்கான். பிடி, கட் பண்ணு, வெட்டு. ரிப்பனை வெட்டுமா. ஏன் தயங்குற? செய்மா. அப்படி வாங்க வாங்க, எல்லாரும் சந்தோஷமா உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. இந்த
என்ன ஃபங்க்ஷனோ போயிட்டு அவமானப்பட்டு வந்ததுதான் மிச்சம். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இரு பிளாஸ்க்ல காஃபி எடுத்துட்டு வரேன். நல்லா கடை திறந்து போ. ஊர்ல போறோம் வரவனுக்குலாம் வழக்கம் சொல்லி அசிங்கமா இருக்குது. ச்சே. இந்தா. ஏண்டி இப்படி பண்ற? ஏய் பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு? என்ன உனக்கு மட்டும்தான் கோவமா அவமானம் நினைச்சிட்டு இருக்கியா? எங்களுக்கும் இருக்கு. எல்லாரையும் விட அதிகமா பாதிக்கப்பட்டவன் நான் தான். அவன் யார்? அவன் ஒரு குடிகாரன். அவன் என் கழுத்துல கையை வச்சு என்ன அடிப்பேன்றான். ராஸ்கல். என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? எனக்கு வந்த கோபத்துக்கு அவனை அங்கேயே போட்டு பொலன்னு பொழத்திருப்பேன். எல்லாம் இவளுக்காக தான், இந்த மூஞ்சிக்காக தான். பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமே, ஒழுங்கா வாழணுமேன்ற பயத்துல தான் கம்முன்னு வந்துட்டேன். இல்ல நான் பண்ற அலம்பலுக்கு அங்க டிராபிக் ஜாமே ஆயிருக்கும். ஆமாங்க, எனக்கும் சரியான கோவம் தான். அண்ணனோட மாமனார்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உங்களை அடிக்கிற கை வாங்கிட்டு வர அந்த பையன் உறவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், வயசுக்காக மரியாதை கொடுக்கணும்ல. ஆத்திரத்துக்கு நானே டென்ஷன்ல இருக்கேன். எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க விடுறியா? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டு சதி பண்ணி என்னை அவமானப்படுத்திட்டாங்க. சொல்லுமா, உன் பொண்ணு பண்ணது தப்பான சொல்லு. நான் என் வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும்னு நினைச்சது தப்பா? இல்லம்மா, ஓ மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா உன்னை கூப்பிட்டு வச்சு அவங்க அவமானப்படுத்தின மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க எல்லாரையும் நீ கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தணும். அதுக்கு நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும். இது பாரு, நீ இங்க முகத்தை திருப்பிட்டு இப்படி உட்காந்துருந்தனா அங்க அந்த வேதவெளியும் உன் புருஷனுக்கு நெருக்கமாயி உன்ன உன் புருஷன் கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிருவா. சொல்லு, இந்த மரமண்டை ஏற மாதிரி நல்லா சொல்லு. இது பாரு கல்பனா, முதல்ல அந்த வேதவெளிய அந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கணும். நீ சொல்றதா வேதம், நீ கிழிக்கிறதா கோடுன்னு உன் புருஷன் அங்க நிக்க வைக்கணும். ஆனா அது சாதாரண காரியம் இல்ல. ஏமா முடியாது? பாரு, வீட்டுக்கு போய் அவரை நான் என்ன பண்றேன்னு. இது பாரு, இப்ப நீ எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துனா அது பெருசாயி ஒன்னையே அழிச்சிரும். அந்த நெருப்ப முதல்ல குளிர வை. நெருப்பே இல்லன்னு எல்லாரும் நினைக்கும் போது அப்ப பத்த வை. அப்ப அது மொத்த பேரையும் அழிக்கும். புரியுதா? அதுக்கு நீ சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் சொல்றத கேளு. கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? எங்க அப்பாவே அடிக்க போறீங்களா? இனிமே உங்க வீட்லயோ இல்ல கடையிலயோ நான் கால் எடுத்து வச்சனா என்ன என்னன்னு கேளுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? இந்தாங்க காஃபியாவது குடிங்க. பசிக்கல, சாப்பிடணும்னு கூட தோண மாட்டேங்குது, தூக்கம் கூட வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, பகல் ராத்திரின்னு கூட தெரிய மாட்டேங்குது எனக்கு. அதுக்காக எத்தனை நாள் இப்படியே இருக்க போறீங்க? காலம் முழுக்க இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இப்படியே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் அமைதியா ஒரே இடத்துல உங்களை மாதிரியே இருக்க வேண்டியதுதான். ஏன் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, அதை தாண்டி வாழறதாங்க வாழ்க்கை. உங்களுக்கும் இது தெரியும். உங்க சூழ்நிலை ஏதோ கெட்ட நேரம் உங்களை முடக்கி போட்டுருச்சு. என்னைக்கு கல்பனா கழுத்துல தாலி கட்டினோ அன்னைக்கே என் கெட்ட நேரம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. பழச பேசுறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது பாருங்க, பேசாம போய் கல்பனாவை சமாதானம் பண்ணி இங்க கூட்டிட்டு வாங்க. அவளை கூட்டு வரணுமா? கூட்டு வர முடியாது, எனக்கு இஷ்டம் இல்ல. ஏண்டா இஷ்டம் இல்ல? அப்பா, ஏன் இஷ்டம் இல்ல? அவ அப்படியாப்பா நடந்துக்கிறது இந்த வீட்டுல? அவளை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டோம் நாம. வேதவல்லி கடை திறக்க இருந்த விழாவை அவ பிடிவாதத்தினால வேதவல்லி விட்டு கொடுத்தா. டேய், உலகத்துல எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்கடா. வேதவல்லி மாதிரியே அவனு இருக்கணும் எதிர்பார்க்க முடியுமா? ஆண்டவன் சில கெட்டவங்களை படைக்கிறதுக்கு காரணமே நல்லவங்க யாருன்னு அடையாளம் காட்டுறதுக்காகத்தான். அதுக்காக தான் நல்லவங்க இருக்காங்க.
மனசு விட்டுறதுரா. இப்படியே விட்டுட்டா குடும்பம் சிதறி போயிருமில்ல. அவ திருந்தி வருவா, நம்பிக்கையோட போ. அவ மாற மாட்டாப்பா, அவ மாறவே மாட்டா. அவளுக்கு கோவம் வரலாம், அதுக்காக உங்களையும் வேதவல்லி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. நாகராஜ் வந்து என் பொண்டாட்டியை எப்படா திட்டலான்னு நம்மகிட்ட வந்து சண்டை போட்டா என்னப்பா பண்ணுவோம் நாம? ஏதோ அவனும் வேதவல்லியும் நல்லா இருக்காங்க, நம்மள புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. டேய், எது எப்படி போனாலும் கோவிச்சுட்டு போன பொண்டாட்டிய நீ தானடா சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரணும். நான் எதுக்குப்பா கூட்டு வரணும்? நான் கூட்டு வர மாட்டேன். அவ்வளவுதானே போனா, அவளே வரட்டும். தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்திருந்தா அவ வந்திருப்பா இல்ல? அவ அங்கே தானே இருக்கா, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணு தான் பண்ணது தப்பு இல்லைங்கிற நினைப்புல அவ இருக்கணும், இல்ல நாம வருவோங்கிற அலட்சியத்துல இருக்கணும். டேய், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா. அவற்ற நிறைய குறைகள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. அப்படியே விட்டுல மாட்டாத. நாம தாண்டா போய் நல்லதை சொல்லி எடுத்து சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரணும். நல்லது செய்யணும் நினைச்சேன்னு வச்சுக்க, அதை உடனே செய்யணும். இப்படி குழப்பி பேசிட்டு கூடாது. கண்ணா, எந்த குடும்பத்துலடா பிரச்சனை இல்ல, கணவன் மனைவிக்குள்ள இப்படி மனத்தாங்கல்லாம் ரொம்ப சகஜம்டா. இதை அப்படியே வளர விட்டீங்கன்னா பெருசாகி குடும்பமே உடைஞ்சு போயிரும். அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். போட போய் பேசி கூட்டிட்டு வர போடா. இல்லப்பா, நீங்க நினைக்கிறதெல்லாம் விட கல்பனா ரொம்ப மோசமானவ. தான் சந்தோஷமா வாழலாம்னு நினைக்கலாம்ப்பா, ஆனா அவ மத்தவங்க யாருமே சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவ நம்ம வீட்டுக்கு வேண்டாம்ப்பா. அவ வீட்லயே இருக்கட்டும். நீங்க நினைக்கிறத விட அவ ரொம்ப மோசமானவப்பா. அவதானே தப்பு பண்ணா, தப்பா நடந்துகிட்டது அவ. நான் போய் கூட்டிட்டு வந்தா அவ பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடும்பா. அவளுக்கு இந்த வீடு, சொத்து, காசு, பணம் இது மேல மட்டும்தான் ஆசை, என் மேல இல்லப்பா. இப்படி பேசுறா. நான் அந்த வீட்டுக்கு போனா எனக்குன்னு இருக்கிற சுயமரியாதை போயிடும்பா. மறுபடியும் ஏதாவது சண்டைன்னு வந்தா நான் என் வீட்டுல தானே இருந்தேன், நீங்க தானே வந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லுவான். நீங்க சமாதானம் சொன்னா உங்களை திட்டுவான். ஓரமா நின்னா கூட வேதவல்லி தான் இந்த சண்டைக்கே காரணம்னு வம்பு கிழப்பான். இதையெல்லாம் நல்லா யோசிச்சுதான் பண்ண முடிவு எடுத்திருக்கேன். கல்பனா அவளா வரட்டும், நான் போய் அவளை கூப்பிட மாட்டேன். நீங்க சொன்னதை நான் கேட்கலன்னு என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்கப்பா. ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்னடா இது? வேணாந்தும் நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோன்றது மட்டும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஒரே அமாவாசமாக இருக்குதே. தீபக்கு ஃபோன் அடிச்சா அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். இவங்கள கேட்டால் இவங்க என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. வாட் இஸ் ஹேப்பன்டு? வந்துட்டாங்கோ நான் கேட்டுருவோம். ஹலோ 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 ஹலோ. நானும் காலையில் பார்த்துனா இருக்கிறேன், நீ ஓவரா பண்ணுகிறீங்க. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணேண்ணா? நான் என்ன கேட்டேன்? நான் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லுமோ என்னமோ அப்புறம் சொல்றேன், இப்புறம் சொல்றேன், லொப்பறம் சொல்றேன், கடிக்கு போயிட்டு வாங்க, இன்னும் ஓவரா பண்ணுகிறீங்க. ஐயா, இன்னும் மூஞ்சில தூக்கி வச்சுருக்கிறீங்க. தேவையில்லை, தேவையே இல்லைங்க. நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. ஹலோ, அப்பாவும் அண்ணனும் நான் வரும்போது ஊர்லயே இல்லை, அதனால நான் போதையில் வந்து வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் எனக்கு என்ன பயம்? ஐ எம் ஹாப்பி.
ஆனா என்ன நடந்திருக்கும் என்னால யூகிக்க முடியுது. என் உயிர் நண்பன் தீபக் என்னை கூட அந்த வீட்டுல விட்டுருப்பான். வீரையா என்ன மேல வந்து படுக்க வச்சிருப்பாரு. இதான் நடந்திருக்கும். இத போய் என்கிட்ட மச்சி பெருசா பில்டப் பண்ணி வாவர சீன் போடுறீங்க. I am going the drinking. ஒரு நிமிஷம், நான் பேசலாமா? அவசியமே இல்லைன்றேன். நான் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தேன்னு நான் தெரிஞ்சுக்கவே வேண்டாம். நீங்க ஆளை விடுங்க. டாட்டா பை பை. வாட் ஏ சில்லி கேர்ள். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நேத்து ராத்திரி வலசரவாக்கத்தில் இருக்கிற பார்ல தானே நீங்க குடிச்சீங்க? அது என்ன பேரு? ஜில் ஜில் அவங்க போன் எடுத்து பேசினான். வீட்டுக்கு வர வழி தெரியாது, வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து விட முடியாது, வேணும்னா உங்க புருஷனை நீங்களே வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னான். அதனாலதான் நான் அங்க வந்தேன். அங்க வந்து பார்த்தா ரோட் ஓரத்துல சுயநினைவு கூட இல்லாம கேவலமான நிலையில உங்களை உட்கார வச்சிருந்தான். என்கிட்ட கார் இருக்கு, வாங்க உங்களையும் நாகராஜையும் நானே டிராப் பண்றேன்னு சொல்லி உங்களை தூக்கி கார்ல உட்கார வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண சொன்னான். அப்ப உங்க உயிர் நண்பன் என்ன பண்ணான் தெரியுமா? உன்னை அவன் கண்டுக்கிறதே இல்லையாமே சொன்னா. அவனுக்கு வேணா உன்னோட அருமை தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். இப்ப நீ எடுக்கல உன்னை எரிச்சிருவேன். உன் அக்கா தங்கச்சிக்கிட்ட போய் கேளுடா, கையடுறா. என்ன திட்டிட்டு ஏன் கார்லயே வருவியா? நடு ரோட்ல உன் குடிகார புருஷனுடைய நெல்லு, அப்ப தெரியும். சரம் பொடி. உன் புருஷன் தான் இப்படி குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறானே, நீயே என்ன புருஷனை ஏத்துக்க கூடாதுன்னு கேட்டான். நீ நல்லா அழகா இருக்க, ஏன் இப்படி ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வேற கேட்டான். நீங்க இருந்த நிலைமையில அவன் என்ன என்ன பண்ணிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது அவளோட புருஷன். ஆனா என் புருஷன் எனக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய நேரத்துல சுய நினைவு கூட இல்லாம தலை குனிஞ்சு போய் கடந்தாரு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குடி. உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு கண்மூடித்தனமான குடி. உங்க ஃப்ரெண்டு என்ன தொட்டானே, அதுக்கு காரணமும் உங்க குடிதான். உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் இல்லைங்கிறது கூட அவன் கரெக்டா சொல்றான். எப்படிங்க குடிச்சிட்டா யார்கிட்ட வேணாலும் உங்க பர்சனல் விஷயத்த சொல்லிடுவீங்களா? இன்னும் என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி இடத்துக்கு உங்களை தேடி வந்தது அவன் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டது. இதெல்லாம் நினைக்க நினைக்க உங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. கட்டின பொண்டாட்டி மானத்தை விட்டு கொடுக்கிற அளவுக்கு அப்படி அந்த குடியில என்னதாங்க இருக்கு? சாரிங்க,
நான் ஏதோ எமோஷன்ல பேசிட்டேன். நான் தான் அவங்க பொண்டாட்டி இல்லையே, வெறும் சாதாரண ரூம்மேட் தானே. என்ன யார் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டாம். நீங்க தாராளமா குடிக்கலாம். குடிங்க, குடிச்சுக்கிட்டே இருங்க. அதான் உங்களுக்கு முக்கியம். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களை மாதிரியான குடிகாரனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுறேன். போங்க, இந்நேரம் கடை திறந்திருப்பாங்க. உங்க உயிர் நண்பர்கள் எல்லாரையும் வர வச்சு பிசினஸ் மீட்டிங் நடத்துங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை கல்யாணம் பண்ணதுக்கு இன்னும் பொண்ணுங்க நாங்க என்னெல்லாம் அசிங்கப்பட போறோமோ தெரியல. அத பத்தில உங்களுக்கு என்ன கவலை? நல்லா குடிங்க. ஆம்பளைனா அதானே.